திருச்செந்தூர் முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, புதன் பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசிபதி தாங்க பார்க்க போகிறோம். அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து தான் அவங்களோட குணங்கள் இருக்கும். மேலுமே நம்மளுடைய கன்னி ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படி இருக்குது, மேலுமே இவங்களுக்கு பார்த்திங்களா புதன் பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு நுண்ணறிவு, அதாவது புத்தி கூர்மை அதிகமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த கன்னிராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த கன்னிராசிக்காரர் புதனோட தாக்கத்தில் இருக்கிறதுனால எப்போதுமே அறிவுத்திறனில் பிரகாசமாக இருப்பாங்க. புதன் கிரகம் மற்ற கிரகங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இளவரசர் அப்படின்னு கூட அழைக்கப்படுது. மேலுமே கன்னி ராசியை இந்த கிரகம் ஆளப்படுவது அப்படிங்கிறது அறிவியல் சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த கன்னிராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுக்கு உதவுவது ரொம்ப பிடிக்குமா, தூய்மையை அதிகம் விரும்பக்கூடியவங்க, மேலுமே வாசிப்பு பழக்கத்தை விரும்பக்கூடியவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம். இயற்கையோட நேரத்தை செலவிட விரும்புவாங்களாம் இந்த ராசிக்காரர். எப்போதுமே மற்றவங்களோட அர்த்தமுள்ள விவாதம் செய்ய மட்டுமே இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே நேர்மைக்கு பெயர் பெற்றவங்களாகவும் இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே எந்த நேரமுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நண்பர்கள். ஜோதிட காலச்சக்கரத்தில் பார்த்திங்கன்னா 6வதாக வரக்கூடிய ராசி தாங்க இந்த கன்னி ராசி. புதன் பகவானை ஆளக்கூடிய இந்த ராசியில் பிறந்தவங்க இயற்கையாகவே இவங்க கூச்ச சுபாவம் அதிகம் இருக்கும். நில ராசியை சேர்ந்தவங்க மேலுமே பொறுமையாக இருப்பாங்க, ஆனால் காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க. புதனின் தசா காலத்தில் அதிக லாபத்தை பெறக்கூடிய ராசி இந்த ராசி அப்படின்னே கூட சொல்லலாம். மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைய போகுது, மேலுமே இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயத்தில் அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் 15 to 30 வரைக்குமே எப்படிப்பட்ட, அதாவது அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் காத்திருக்கு. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா கலவையான மாதமாக இருக்க போகுதுங்க. வேலை செய்கிறவங்க மாத தொடக்கத்தில் அதிக வேலை அழுத்தத்தை அனுபவிப்பீங்க. மேலுமே தங்களோட வேலையை சரியான நேரத்தில் முடிக்க கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டிய ஒரு சூழலுமே உங்களுக்கு இருக்கும். மாதத்தோட 2வது வாரத்தில் ஒரு மத மற்றும் அல்லது சமூக நிகழ்வில் பங்கேற்க உங்களுக்கு பார்த்திங்களா வாய்ப்பு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்களோட புனித யாத்திரையுமே மேற்கொள்ளும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. மாதத்தோட நடுவில் நீங்கள் எதிர்பாராத பெரிய செலவுகள் உங்களுக்கு நிதி கவலைகளை ஏற்படுத்தக்கூடும். இருந்தால் கூட நலம் விரும்பிகளின் உதவியுடன் இந்த பிரச்சனைகளை எல்லாமே நீங்கள் ஈஸியாக சமாளிக்க முடியுங்க. மாதத்தோட 3வது பாதையில் பார்த்திங்களா ஒரு குடும்ப உறுப்பினர்களோட பெரிய சாதனை வீட்டிற்கு மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் பார்த்திங்களா அன்பின் அடிப்படையில் ஒரு நல்ல மாதமாக அமைய போகுது. உங்களோட துணையுடன் பரஸ்பர நம்பிக்கையுமே அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக மாறப்போகுது. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே வீண் அலைச்சல் பார்த்திங்களா குறையும். எடுத்த காரியத்தை நீங்கள் செஞ்சு முடிப்பதில் தடங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நீங்குங்க. தேவையில்லாத மனக்கவலைகளானது உங்களுக்கு ஏற்படும். வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கானது தான் இருக்கும். மேலுமே நிர்பந்தமாக நீங்கள் வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் சரியாகும். மேலுமே சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தின் ரீதியாக பார்த்தோமா சரியாக முடிக்க வேணுமே அப்படிங்கிற ஒரு கவலையானது உங்களுக்கு ஏற்படும். சக ஊழியர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்களால வீண் பழி ஏற்படவோ இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எதிர்பாராத செலவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க. மேலுமே கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். குழந்தைகளோட செயல்களால் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேணும். அதே மாதிரி ஆயுதங்களை பயன்படுத்தும் போதும் சரிங்க, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே தேவையற்ற சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டிய இருந்தால் கூட அதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண வேணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமே உங்களுக்கு இந்த டைமில் அதிகரிக்கும். விளையாட்டு போட்டிகளில் திறமையானது உங்களோட திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறப்போகுது.
அடுத்ததாக பார்த்தோமா கன்னி ராசி உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் தானும் மகிழ்ச்சியாக இருக்க வேணும், தன்னோட பழகுறவங்களுமே மகிழ்ச்சியாக இருக்க வேணும் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கும். நிதானமாக பேசுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மேலுமே காரிய வெற்றிக்கு உதவும். மற்றவங்ககிட்ட நீங்கள் காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி உங்களோட உழைப்பு பார்த்திங்களா வீணாகலாம். எனவே நீங்கள் எதை செஞ்சாலுமே பிளான் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. வாடிக்கையாளர்களை நீங்கள் அனுசரித்து நிதானமாக பேசுவது உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை கொடுக்கும். அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது. அடுத்ததாக பார்த்தோம்னா கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பொறுத்த வரைக்குமே கடனுக்கு பொருள்களை அனுப்பும்போது மட்டும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் உழைக்க வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும். மேலுமே மேல் அதிகாரிகளோட கவனமாக பேசுவது நல்லது. குடும்பத்துக்காக நீங்கள் தேவையான பொருட்களை எல்லாமே நீங்கள் வாங்குவீங்க. மேலுமே கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமைகள் ஏற்படலாம். குழந்தைங்கிட்ட நீங்கள் கோபத்தை காட்டாமல் அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தோமா சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையுங்க. அதே மாதிரி உங்களுக்கு கோபம் இந்த டைமில் அதிகமாக வரும். அந்த கோபத்தை குறைப்பது உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப சிறப்பு. மேலும் உங்களுக்கு பல நன்மைகளை அதனால் கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது. மேலுமே தொடர் பணிகளால் களைப்படைவீங்க. வாழ்க்கையோட முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாகவும் இந்த காலகட்டமானது உங்களுக்கு மாறப்போகுதுங்க. அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உற்சாகமான காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. அதே மாதிரி கட்சி பணிகளுக்காக நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் கூட இருக்கும். நேரத்தை வீணாக்காமல் உபயோகப்படுத்துவது ரொம்ப சிறந்தது. அதுதான் மேலுமே உங்களுடைய உழைப்புக்கு உங்களோட கைகளால் வெற்றியானது உங்களுக்கு அமைய உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப முக்கியம். நவகிரகத்தை நீங்கள் வணங்கி வர எல்லா கஷ்டமே நீங்குங்க. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் புதன் பகவானை வணங்கி வாங்க. உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும். அதே மாதிரி நம்மளுடைய கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைய அவங்க என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம். ஒரு மனிதன் பிற விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்தி அறியப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட சிந்தனை ஆற்றல் தாங்க. ஜோதிட விஞ்ஞானத்தின்படி மனிதனை விண்ணில இருக்கும் நவகிரகங்கள் கட்டுப்படுத்துது. இதில் மனிதனோட சிந்தனை திறனுக்கு காரணமான கிரகமாக புதன் கிரகம் இருக்கிறதுங்க. இந்த 12 ராசிகள்லேயே பார்த்தீங்களா மிதுனம் மற்றும் கன்னி ராசிகள் புதனின் ஆதிக்கம் கொண்ட ஒரு அற்புதமான ராசிங்க. இதில் கன்னி ராசி அவங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். ஜோதிடத்தில் சொல்லப்படும் 12 ராசிகள்லேயே 6வதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க கன்னி ராசி. கன்னி ராசி ஆளுங்கிரகமாக புதன் பகவானே இருக்கிறாரு. கன்னி ராசியில் பார்த்திங்களா சூரியன் பிரவேசிக்கும் மாதம் தாங்க பெருமாள் வழிபாடுகள் விரதம் மேற்கொள்ளும் புரட்டாசி மாதமாக இருக்குது. இயற்கையாகவே சிறந்த அறிவாற்றலும் பல கலைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் திறனும் கொண்ட நம்மளுடைய கன்னி ராசிக்காரர் பார்த்திங்களா தங்களோட வாழ்வில் பாதகமான அம்சங்கள் அனைத்துமே நீங்கி பல அதிர்ஷ்டங்களும் பல நன்மைகளும் ஏற்பட அவங்க என்ன பரிகாரங்கள் செய்யலாம். ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கன்னி ராசி புதன் பகவானுக்குரிய ராசியாக இருக்குது. மேலுமே இந்த புதன் பகவானை நீங்கள் வணங்குவது ரொம்ப நல்லது. மேலுமே புதன் பகவானின் அம்சம் கொண்டவராக இருப்பவங்க பெருமாள். எனவே கன்னி ராசிக்காரர் தங்களோட வாழ்வில் பல நல்ல மாற்றங்களையும் நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் பெறுவதற்கு ஒவ்வொரு புதன்கிழமையிலுமே புதனின் அம்சமாக இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்கள் பெருமாளுக்கு துளசி மாலைகளை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடலாங்க. மேலுமே பொருளாதார ரீதியில் சிறந்த ஏற்றங்களை பெறலாம். வெள்ளியில் மரகதம் கல்லை பதித்து வலது கை மோதிர விரலில் புதன்கிழமை இன்னைக்கு புதன் ஹோரையில் அணிந்து கொள்வது இன்னும் சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது. அதே டைமில் பார்த்திங்கன்னா புதன்கிழமைகளில் நவகிரகங்களில் புதன் பகவானுக்கு சிறிது பச்சை பயிர்களை சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது புதனின் அருட்கடாட்சம் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலுமே புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணிந்து கொள்வதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பொருளாதார வசதி குறைந்த மாணவர்களுக்கு நீங்கள் பள்ளி சீருடை புத்தகங்கள் பேனா பென்சில் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கி தருவது ரொம்ப சிறப்பு. மேலுமே திருமணம் ஆன வசதி குறைந்த ஏழை பெண்களுக்கு மூக்குத்தி நீங்கள் தானமாக கொடுப்பது உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தேர்வு கிடைக்கும். மேலுமே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கன்னிராசி நேயர்களாக இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.